மார்பில் காமனாக ஏற்படக்கூடிய கட்டிகள், அது பிரஸ்ட் லம்ப்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஃபைப்ரோடினோமா. இது வந்து அடலசன் கேர்லேருந்து ஒரு 40-45 இயர்ஸ் வரைக்கும் காமனாக இருக்கும். சிங்கிளாக இருக்கலாம், இல்லை மல்டிபிளாக இருக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ்ஸாக இருக்கும். ஃப்ரீயாக அங்கேயும் மூவ் ஆகிற ஒரு சென்சேஷன் இருக்கும். ஸோ அதனால இந்த பிரஸ்ட் மவுஸ்னு கூட சொல்லுவோம். இது டோட்டலி நான் கேன்சரஸ், ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. சைஸ் பெருசாகுது, இல்லை பெயின் இருக்குன்னா சர்ஜரி பண்ணலாம். ரொம்ப சின்ன சைஸ் சிம்டம்ஸ் இல்லைன்னா வெயிட் பண்ணலாம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ அடினோசிஸ் சொல்லுவோம், அல்லது ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ்லேருந்து 45-50 இயர்ஸ் வரைக்கும் போகலாம். இது வந்து ஹார்மோனல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பிரஸ்ட் டிஷ்யூல ஒரு சேஞ்சஸ் தான். ஸோ இது வந்து ஒரு பெயினோட இருக்கலாம், இல்லை ஒரு கட்டிமர் இருக்கலாம், ஒரு சில பேர் காம்பில் டிஸ்சார்ஜோட வரலாம். இதுவும் டோட்டலி ஒரு ஒரி பண்ண விஷயம் கிடையாது, நான் கேன்சரஸ் தான். சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான மெடிகேஷன்ஸ் கொடுத்தா போதும், இல்லை அப்படின்னா ரீஅசூரன்ஸ் மட்டுமே போதுமானதாக இருக்கும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஆப்சஸ். ஸோ மார்புக்குள்ளார சீல் சேர்றது. காமனாக பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறோமோ அந்த டைமில் காம்பொலி இன்ஃபெக்ஷன் போய் ஒரு பிரஸ்ட் ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுவும் கட்டி மாதிரி ஃபீல் ஆகலாம். நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர். ஸோ இதை பற்றி நிறைய எக்ஸ்டென்சிவாக நம்மளோட சேனலில் பார்த்துருக்கோம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்போமா இல்லை செபேசியஸ் சிஸ்ட். இது எல்லாமே ஒரு சாதாரண கட்டிகள் தான். லைப்போமான்றது ஒரு கொழுப்பு கட்டி, உடம்புல எங்கே வேணா வரும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு மார்பிளையும் வரலாம். செபேசியஸ் சிஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா தோலில் வர சாதாரண கட்டி. இதுக்கு சர்ஜரி வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் பண்ணலாம், இல்லை வெயிட் பண்ணலாம். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா மேஸ்டைட்டிஸ். ஸோ மார்பில் வர இன்ஃபெக்ஷனால ஒரு சடன் கட்டி ஃபார்ம் ஆகலாம்.